அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையில் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி பயிற்சி மேற்கொள்வதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையிலிருந்து வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்ப்போம். வரலாறு, சமூக அறிவியல், தமிழ் தொடர்புடைய துறைகளில் உதவித்தொகையுடன் கூடிய ஆராய்ச்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் வரலாறு, சமூக அறிவியல், தமிழ் தொடர்புடைய துறைகளில் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் முதுகலை பட்டப்படிப்பை முடித்த கல்வியாளர்களிடமிருந்து சென்னை எழும்பூர் ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி ஆணையரால் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் நோக்கம் ஆர்வமுள்ள முதுகலை பட்டதாரிகள் ஆவண காப்பகத்தின் தொன்மையான ஆவணங்களை ஆராய்ந்து சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தங்களது ஆராய்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தமிழ்நாட்டின் சமூக வரலாற்றினை வெளிக்கொணர்வதற்கும் உதவுவதாகும். விண்ணப்பத்தின் விவரங்கள் மற்றும் படிவம் ஆகியவற்றை www.tamilachieves.tn.gov.in என்கிற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்கள் இவ்வலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இந்த நோட்டிபிகேஷனில் 3/9/2024 கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்ப படிவங்கள் வந்து சேர்வதற்கான கடைசி தேதி 10/9/2024 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஆணையர், தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறை சார்பாக செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. சரி, இந்த இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் இதற்கான விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilnadu.achieves.tn.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி உயர்கல்வித்துறை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட்ல 2 லாங்குவேஜ் கொடுத்திருக்காங்க, ஆங்கிலம், தமிழ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலம் வேணும்னா நீங்க இதுல இங்கிலீஷ் கிளிக் பண்ணலாம், இல்லைன்னா தமிழ்ல நீங்க தொடரலாம். இந்த இணையதளத்துல அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க அறிவிப்புகள் அண்ட் செய்திகள் அப்படிங்கிற ஒரு நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல கொடுத்திருக்காங்க, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் வரலாறு, சமூக அறிவியல், தமிழ் தொடர்புடைய துறைகளில் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் முதுகலை படிப்பை முடித்த கல்வியாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி தேதி இதுல கொடுத்திருக்காங்க 10/9/2024. நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளுக்காக கிளிக் செய்யும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா விதிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம விதிமுறைகள் மற்றும் இன்ட்ரோடக்ஷன் விவரங்கள் எல்லாமே பார்ப்போம். இதுல இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க, நீங்க கிளியரா பார்த்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச், டாபிக்ஸ் அண்ட் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Social and economic formation, history of India, history of peasants and urban history, women's history, demographic history அந்த மாதிரி ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச் கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் ஃபெலோஷிப், அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஏதாவது ஒரு முதுகலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். செலெக்ஷன் கமிட்டி ஃபார் ஃபெலோஷிப் கொடுத்திருக்காங்க. செலெக்ஷன் விதிமுறைகள் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பினான்சியல் கிராண்ட் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சியாளருக்கும் மாதந்தோறும் 10,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் வழங்கப்படும். அப்புறம் கண்டிஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க, கிளியரா பார்த்து ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ரிசர்ச் ஃபெலோஷிப் என்ரோல்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவத்தில் ஃபர்ஸ்ட்ல ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று ஒட்ட வேண்டும். அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா அட்டாச் த ரிக்வயர்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இணைத்து விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர், ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி, எழும்பூர், சென்னை என்ற முகவரிக்கு 10/9/2024 முன்பாக உங்களது விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த தமிழ்நாடு ஆவண காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி துறையில் உதவித்தொகையுடன் கூடிய ஓராண்டு ஆராய்ச்சி பயிற்சி மேற்கொள்வதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து தெளிவாக பூர்த்தி செய்து குறிப்பிடப்பட்ட தேதிக்கு முன்பாக அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.